السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்திற்குரிய சிறுவர்களே சிறுமிகளே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் நம்முடைய மார்க்கத்திலே அவசியமாக அறிய வேண்டிய விஷயங்களை அறிந்து கொண்டு வருகின்றோம். கிட்டத்தட்ட 3 கேள்விகளை நாம் அறிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நாம் அறிந்த கேள்விகள், நாம் எந்த விஷயங்களை தெரிந்து கொண்டோமோ அதை மனனம் செய்திருப்பீர்கள் என்று நான் கருதுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பாக மனப்பாடம் செஞ்சிருப்பீங்க என்று நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அன்பிற்கினிய சிறுவர்களே சிறுமிகளே, அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. 4வது கேள்வியை நாம் அறிய இருக்கின்றோம். அந்த கேள்வி என்னவென்றால், ஷேக் அவர்கள் சொல்லுகிறார்கள், கலிமா தௌஹீதையும் அதன் பொருளையும் குறிப்பிடுக. கலிமா தௌஹீதையும் அதனுடைய பொருளையும் குறிப்பிடவும் என்று சொல்கிறார்கள். அதற்கான பதிலாவது, கலிமா தௌஹீத் என்பது லா இலாஹா இல்லல்லாஹ் என்பவையாக இருக்கின்றது. அதனுடைய பொருளாவது, அல்லாவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்பது இந்த கலிமா தௌஹீதினுடைய பொருளாக இருக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் கிடையாது. அல் குர்ஆன் 47வது அத்தியாயம் 19வது வசனம். ஆக சிறுவர்களே, மிக முக்கியமான கேள்வி, கலிமா தௌஹீத் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமா என்ன, அதனுடைய பொருள் என்ன என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் என்றால், இந்த கலிமா தௌஹீத் என்று சொல்லக்கூடிய லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாவை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் கிடையாது, அல்லாவை தவிர வணக்கத்திற்குரிய வேறு எந்த இறைவனும் கிடையாது, அல்லாஹ்வே வணங்குவதற்கு தகுதியானவன். இப்போ இந்த கலிமா தௌஹீத், இதற்கு தான் கலிமா தௌஹீத் என்று சொல்லுவாங்க. இந்த கலிமா தௌஹீதற்கு பார்த்தீங்களா ரொம்ப 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 முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. ஏனென்றால், இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்கள், இறை தூதர்கள் இதை கொடுத்துத்தான் அனுப்பப்பட்டார்கள். எத்தனை தூதர்கள், இறை தூதர்கள் வந்தார்களோ, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி எத்தனை இறை தூதர்கள் வந்தார்களோ அவர்கள் எதை கொடுத்து அனுப்பப்பட்டார்கள்? இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை கொடுத்து தான் அனுப்பப்பட்டார்கள். இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமா தௌஹீதை கொடுத்துத்தான், இதன்பால் மக்களை அழைப்பதற்காகத்தான் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அனைத்து நபிமார்களும் மக்களை அல்லாஹ் ஒருவனே வணக்கத்திற்குரிய இறைவன் என்பதை சொல்லுவதற்காகத்தான், எடுத்து கூறுவதற்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள். ஆக ரொம்பவும் மிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இரண்டாவது, இந்த கலிமா தௌஹீதினுடைய மிக பெரும் சிறப்பு என்னவென்றால், மிக பெரும் பலன் என்னவென்றால், யார் இந்த கலிமா தௌஹீத் என்று சொல்லக்கூடிய லா இலாஹா இல்லல்லாஹ்வை அறிந்து உணர்ந்து அதன் அடிப்படையிலே செயல்படுவார்களோ அவர்களுடைய அமல்கள் தான் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும். ஆக லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமா தௌஹீதினுடைய பொருள், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது என்பதை அறிந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காது அவனுக்கு நாம் நல்ல அமல்களிலே, இபாதத்துகளிலே ஈடுபட்டால் தான் அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வான். கலிமா தௌஹீத் யாரிடத்திலே சரியாக இருக்குமோ அவர்களுடைய அமல்களைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆக ரொம்ப மிக முக்கியமான விஷயம் இது. 3வது மிக முக்கியமான விஷயம், யார் இந்த உலகத்திலே கலிமா தௌஹீதை கூறி அதனுடைய பொருளை உணர்ந்து அதன் அடிப்படையிலே செயல்பட்டார்களோ அவர்களுக்கே நாளை மறுமை நாளிலே சொர்க்கம் கிடைக்கின்றது. மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக கூறுகின்றாரோ தഖலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நுழைவார், சொர்க்கம் புகுவார். கண்ணியத்திற்குரிய சிறுவர்களே, சொர்க்கம் என்பது அல்லாஹ் நமக்காக, இறை நம்பிக்கையாளர்களுக்காக தயார்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பங்கள் நிறைந்த இடமாக இருக்கின்றது. நாம் கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் இந்த சொர்க்கத்திலே நமக்கு தருவான். ஆக சொர்க்கம், எப்பொழுது ஒருவர் சொர்க்கம் செல்வார்? லா இலாஹா இல்லல்லாஹ்வை உணர்ந்து அறிந்து அதை கூறி அதன் அடிப்படையிலே யார் செயல்படுவாரோ, யார் நல்ல செயல்களை செய்வாரோ அவரே நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்லக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக இன்றைய அமர்விலே நாம் எதை அறிந்து கொண்டோம்? கலிமா தௌஹீத் என்றால் என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதே கலிமா தௌஹீதாக இருக்கின்றது. அதனுடைய பொருள் என்ன, அர்த்தம் என்ன?
அல்லாவை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் கிடையாது என்பது அதனுடைய பொருளாக இருக்கின்றது என்பதை இந்த அமர்விலே நாம் அறிந்து கொண்டோம். ஆக எந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டோமோ அதை மனனம் செய்து அதன் அடிப்படையிலே செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.